இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாரும் கேட்கறீங்க. இப்ப வந்து நான் வந்து ஒரு ஷாப் வச்சிருக்கேன், லேடிஸ் ஷாப் ஒன்று வச்சுட்டு இருக்கேன். நான் 1 year ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அப்ப வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நம்ம தான் 8 hours ஷிஃப்ட் முடிச்சு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவேன். என் பாட்டிக்கு வந்து ரீசனா கண்டு தெரியாம போயிடுச்சு. ஆனா என்னோட வண்டி சத்தத்தை கேட்டாலே நான் தான் வந்திருக்கேன், என் பேத்தி தான் வந்திருக்கா போல, வந்திருக்கான்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டியாமா, என்னம்மா சாப்பிட்டியா, எங்க போற, நான் வீட்டை விட்டு நான் வெளில கிளம்புனா கூட அந்த சவுண்ட் எங்க போற, எப்ப வந்த, இப்பதான் வந்தியா, சரி போய் சாப்பிடு. அந்த வார்த்தையை வந்து எப்பவுமே என் பாட்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் வந்துட்டு இப்ப கிடையாது. ஆனா அந்த மெமரிஸ் எல்லாம் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா என்ன பண்றது, எதுவும் கடந்து போகும், எல்லாத்தையும் கடந்து போயிட்டு தான் இருக்கேன். ஆனா என்னால அவங்க மெமரிஸ் எல்லாம் வந்து ரொம்ப எப்பவுமே யாருமே நம்ம கூட இருக்கும்போது அருமை தெரியுது. அருமைன்றது எனக்கு வந்து அவங்க ஏன் கூட தான் இருக்க போறாங்க என் பாட்டி அப்படின்றதால எனக்கு. பட் ஆனா இப்போ வந்து எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் அப்படி யாருமே கண்டிப்பா மிஸ் பண்றாங்க என் பாட்டி மாதிரி. நிறைய விஷயம் குழந்தைய அது கிடைச்சான்னு வச்சுங்களேன், என்னென்ன பண்ணாங்களோ ஒரு அம்மா ஸ்தானத்துல ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து எல்லாமா இருந்து என்ன பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப லவ் கொடுத்துருக்காங்க என் பாட்டி. அவங்கள வந்து நான் உண்மையிலே ஒரு குழந்தை கிடைச்ச உண்மையை நல்லா பார்த்துப்பேன். அதான் எப்பவுமே சொல்றேன், நம்ம வயசானவங்க வந்து நம்ம சாதாரணமா